இல்ல அத்தை. இன்னைக்கு பூரா என்ன அழ விடுங்க. ஜெகன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு கண்ணீரா கரைஞ்சு போற வரைக்கும் நான் அழுதுதான் ஆகணும் அத்தை. நான் எப்ப கேட்டாலும் நீதான் ஜெகன் பொண்டாட்டின்னு சொன்னீங்க. அதனால உங்க வீட்டு மருமகள் ஆயிடுவேன்னு நான் எவ்வளவோ சந்தோஷப்பட்டேன். ஆனா நான் பைத்தியக்காரி, உங்க மனசுலயும் திருவேணிதான் இருக்காங்கிறத தெரிஞ்சுக்காம போயிட்டேன். அது திருவேணி இந்த வீட்டுல இருந்து தான் வெளியேறினா. ஆனா ஜெகன் இதயத்துல இருந்து வெளியே போலியே. அத்தை, என்ன மாதிரி ஒருத்தி ஜெகன் மாதிரி ஒருத்தர் புருஷனா வரணும்னு எதிர்பார்க்கறது தப்பு இல்லைல்ல? ஆனா ஜெகன் மாதிரி பர்சனாலிட்டி இருக்கிறவருக்கு திருவேணி மாதிரி அழகும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பணக்கார பொண்ணு மனைவியா வர்றதுதான் கரெக்ட். நான் சொல்றது உண்மைதானே? அத்தை, பிறந்த வீட்டுக்கு பக்கத்திலேயே புகுந்த வீடு இருக்கணும்னு நினைக்கிறது, கனவுல வந்தவனே புருஷனா வரணும்னு எதிர்பார்க்கறது, இதெல்லாம் இந்த வயசுல ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் அத்தை. பைத்தியக்காரி எத்தனை கனவு கண்டேன், எவ்வளவு கற்பனை பண்ண. நானும் ஜெகனும், ஜெகனும் நானும் நீங்களும் இதெல்லாம் வேஸ்ட். நான் மறுபடியும் திருப்பதி போய் அவங்க கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டிக்க போறேன்.